Hi friends, welcome to Saranya Vivek's Lifestyle. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் புதினா சேமியா புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்செடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். வறுத்த சேமியாவாக இருந்துச்சு அப்படின்னா வறுக்க தேவையில்லை. வறுக்காத சேமியாவாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் சீரகம், பிரிஞ்சி இலை, 10 முந்திரி பருப்பு, இது கூடயே நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஆகணுங்கிறது இல்லை, லைட்டாக வதங்கி வந்துச்சுனாவே போதும். வெங்காயம் வதங்கினதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, கேரட், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்க பீன்ஸ் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும், இல்லைன்னா வேகாது. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு புதினா இது எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதால அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதித்ததும் வறுத்தெடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை வறுக்காமல் ஆல்ரெடி வறுத்த சேமியா சேர்க்குறீங்க அப்படின்னா தாளிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புடைய டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா சூப்பராகவே ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக சுவையான புதினா சேமியா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.